வெல்கம் டு கதை வாய்ஸ். தளபதி விஜயை இன்னைக்கு சின்ன திரையில பெரிய திரை வரைக்கும் எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ணால் நம்ம மிரட்டுவாங்க அப்படிங்கிற பயம். அதனாலே தளபதி விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அந்த ஆதவன் இவருக்கு ஒரு காமன் நடிகர் தான், அந்தளவுக்கு பெரிய நடிகர்லாம் கிடையாது. இவர் முக்கியமான ஒரு அஜின்ஷாவுடைய பயங்கரமான ஃபேன். ஏன்னா தளபதி விஜய்க்கு கிடைச்சிருக்கிற மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் கிடைக்கல அப்படிங்கிற போராமையில் ஒரு பேசி வச்சுருக்காங்க. என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா, விஜயை பற்றி பேசினா நம்மளுடைய படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க. 2027 எப்படி மறுபடியும் நடிக்க வருவார், எதுக்காக நடிக்க கேட்டானா ரசிகர்கள் கேட்டுக்கிட்டாங்க, அதனால நடிக்க அப்படி கிண்டல் பண்ணி சொல்கிறாரு. இப்போ தெரியுதா ரஜினி சாருக்கு தன்னோட மறுபடியும் அந்தளவுக்கு மாசு கிடைக்கல போகாமல் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணோம்னா நம்மளை மிரட்டுவாங்க, வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற பயம் தெரியுது. இதே தளபதி விஜய் முதலமைச்சரானா நீயே நடிக்க முடியாது, அப்புறம் நீ வீடியோ போட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நீங்கள் பேசுவீங்க. கண்டிப்பாக நடக்கும். தளபதி விஜய் 2027 கண்டிப்பாக முதலமைச்சராக. ஏன்னா நாளுக்கெல்லாம் தமிழர் வீட்டுகளுக்கு ஆதரவு அதிகமாகிட்டு வருது. நம்ம விஜயை பற்றி விமர்சனம் பண்ணால் நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் திட்டுவாங்க, அதில் ஃபேமஸ் ஆகிலாம் நினைக்குது. கண்டிப்பாக நினைப்பாங்க எல்லாருமே. அதனாலே நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய் இனி 2027.